ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது விஸ்வரூப சந்தர்ஷன யோகம்ன்றது 11வது அத்தியாயம். இதில் பகவான் அர்ஜுனன் கேட்டதுக்காக தன்னுடைய விஸ்வரூபத்தை மறைத்து கொண்டு தன்னுடைய இயல்பான நிலையை காமிச்சிட்டாரு. அது காமிச்சதுனால அர்ஜுனனுக்கும் ஒரே சந்தோஷம், மனக்கலக்கம்லாம் நீங்கி தன்னுடைய இயல்பான நிலைக்கு போயிட்டான்றதை நம்ம போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். இப்போ அடுத்து வரப்போகிற 4 ஸ்லோகங்கள் 52, 53, 54, 55 இந்த 4 ஸ்லோகங்கள் மூலமாகவே பகவான் என்ன சொல்ல போகிறாருன்னா பக்தி சாஸ்திரத்தை பற்றி சொல்ல போகிறாரு. பக்தியினுடைய பெருமை, ஏன்னா பக்தியை கடைப்பிடிக்கிறதுனால என்ன நடக்கும், என்ன கிடைக்கும் அப்படின்றது, பக்தி ஒன்றால் மட்டுமே பகவானை அடைய முடியும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த 4 ஸ்லோகங்கள் மூலமாக தெள்ளந்தெளிவாக பகவான் நமக்கு எடுத்து சொல்ல போகிறாரு. அதில் இப்போ நம்ம முதல்ல 52வது ஸ்லோகம் பார்க்கலாம். ஸ்ரீ பகவானுவாச்ச சுதுர்தர்ஷமிதம் ரூபம் திருஷ்டவானசி யன்மம தேவா அப்யஸ்ய ரூபஸ்ய நித்யம் தர்ஷன காங்க்ஷிணஹ. சுதுர்தர்ஷம், தர்ஷன்னா காண்பதற்கு, துர்தர்ஷம் அப்படின்னா காண்பதற்கு ரொம்ப கடினமானது, ரொம்ப அரியதானது. சுதுர்தர்ஷம் அப்படின்னா காண்பதற்கே மிக மிக அரியதான இதம் ரூபம், என்னுடைய இந்த ரூபத்தைங்கும் போது பகவான் எதை மீன் பண்ணுறாரு அப்படின்னா அந்த விஸ்வரூபத்தை. யத் மம ரூபம், எந்த என்னுடைய அந்த ரூபத்தை திருஷ்டவான் அசி, பார்த்தவனாக நீ இருக்கிறாயோ. ஏன்னா முன்னாடியே பகவான் தெளிவாக எடுத்து சொல்லிட்டாரு, இதுக்கு முன்னாடி இந்த விஸ்வரூபத்தை யாருமே கண்டதில்லைன்னு. அப்படி அந்த யாருமே கண்டிராத அந்த ஒரு அரியதான அந்த ரூபத்தை நீ பார்த்தவனாக இருக்கிறாய். அப்போ அது எப்படிப்பட்ட ரூபம் தெரியுமா? அஸ்ய ரூபஸ்ய, இந்த உருவத்தினுடைய காட்சி கிடைக்குமான்னு தேவாக அப்படி தேவர்கள் கூட தர்ஷன காங்ஷினக ஆவலோடு காத்திருக்காங்க. நித்தியம், அதுவும் நித்தியம், அதாவது இந்த நித்தியம்ன்றதுக்கு 2 விதமாக நம்ம அர்த்தம் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா தினமும் ஆவலாக காத்துட்டே இருக்காங்க, எப்போ இன்னைக்கான கிடச்சிருமா நாளைக்கான கிடச்சிருமான்னு. இல்லை ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு கூட தினமும் இப்படி ஒரு காட்சியை பார்க்கணுமே அப்படின்ற மாதிரி கூட நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம். அதனால் இப்படிப்பட்ட காட்சியை அர்ஜுனா நீ சுலபமாக என்னோட அருள்னால் நீ கண்டிருக்க அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதனால் ஒன்று நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஏதான நமக்கு பகவானுடைய காட்சி கிடச்சிருக்கு அப்படின்னா அதை நம்மளால் மட்டும் நம்ம கண்டிப்பாக நினச்சிடக்கூடாது. பகவானுடைய அருள் நமக்கு இருக்குது, அதனால நமக்கு பார்க்க முடியுது, அதனால அது நடக்குதுன்னு தான் நம்ம நினைக்கணும். ஏன்னா இப்போ அர்ஜுனன் கேட்டதுனால பகவான் காமிக்கல, பகவான் சங்கல்பம் எடுத்திருக்காரு. சரி, அர்ஜுனன் கேட்டதுனால நான் காமிக்கிறேன்னு பகவான் சங்கல்பம் எடுத்ததுனால அது நடந்திருக்கு. அதுதான் நம்ம முக்கியமாக இது மூலமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. அதனால் காண்பதற்கே ரொம்ப ரொம்ப அரியதான பகவானுடைய அந்த விஸ்வரூபத்தை, எந்த ஒரு ரூபத்தை தேவர்கள் கூட தினமும் காண முடியுமா பார்க்க முடியுமா அப்படின்னு ஆவலோட காத்துட்டு இருக்காங்களோ, அப்படிப்பட்ட அந்த அரியதான விஸ்வரூபத்தை அர்ஜுனனால் சுலபமாக காண முடிஞ்சது. எதனால்? அர்ஜுனன் ஏதான அதுக்காக செஞ்சாங்களன்னா கண்டிப்பாக இல்லை, பகவானுடைய அருள் நிறையவே அர்ஜுனனுக்கு இருந்ததுனால அதை பார்க்க முடிஞ்சது. அதனால் தொடர்ந்து பகவான் பக்தியை பற்றி என்னெல்லாம் சொல்கிறாரு அப்படின்றத நம்ம பார்த்துட்டே வரலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.